ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வாங்க சம்பந்தி, உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். உட்காருங்க, வாங்க வாங்க. அனிதா பா அம்மா வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்க அத்தை, மாமா வாங்க. அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா வாங்கப்பா. வாங்க அத்தை. வாங்க. அனிதாக்கா அவ்வளோதான். இனிமே உங்க அம்மாவும் அப்பாவும் ஈஸியா அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க. கோவமா வந்தவங்கள எப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. இதெல்லாம் இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் அனிதா, இதான் அவங்களோட கடைசி பொங்கல்னு சொன்னியே, என்ன பண்ண போற? பார்க்க தானே போறீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மாமா, பார்த்திபன் இது வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. அதுக்கு காரணம் நீங்க தான்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து படிச்ச படிப்பு, பைக்குன்னு எதை கேட்டாலும் நீங்க அவருக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை. வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொன்னப்ப கூட உனக்கு பிடிச்ச வேலைக்கு போன்னு சொல்லிருக்கீங்க. பார்த்திபன் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. அத்தை, உங்களையும் மாமாவையும் எங்க மனசுல பெரிய இடத்துல தான் வச்சிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செஞ்ச காரியங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்பவும் ஓ சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். அது கெட்டு போற மாதிரி எது நடந்தாலும் எங்களால தாங்கிக்க முடியாது பார்த்திபா. சந்தோஷமா இருங்க. சரிம்மா. அப்பா, ரஜினி வீட்ல உங்களுக்கு பாத பூஜை சாங்கியம் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா. அதனால தான் நான் இங்க வெயிட் பண்ணேன். இல்லைன்னா
ரஜினியை கூப்பிட்டுட்டு அங்கேயே வந்திருப்பேன். சரிப்பா, ஆனா இது தலை பொங்கல். கல்யாணமானவங்களுக்கு வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான நாள். பொங்கல் நல்லபடியா பொங்கி கிழக்க பார்த்து நாம சாமிக்கு பொங்கல் வைக்கணும். அதை சரியா பண்ணா அதுவே எங்களுக்கு போதும். ம், சரிங்க. சரிம்மா. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? அனிதா பண்ணலனா நம்ம தான் இதை பண்ணணும். இது போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைக்கணும். போங்க, நீங்க போய் பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. போங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தி. சம்பந்தி அம்மா, நிஜமா என் மனசார சொல்றேன், பார்த்திப மாதிரி ஒரு புள்ள ஏன் வயித்துல பிறக்கலையேன்னு நான் அவனை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்படுறேன். அன்னைக்கு சபையில அத்தனை பேருக்கு முன்னால என்ன அம்மான்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டான்னு நீங்க நினைக்காதீங்க. பெத்த தாயான உங்க மனசு கஷ்டப்படுறதுக்காக அவ அதை செய்யல. என்னோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்காகத்தான் அங்க எனக்கு மகனா நின்னா. ஒரு தாய் மேல மரியாதையும் பாசமும் இருந்தாதான் ஒரு புள்ளையால இன்னொரு தாயோட வேதனைய சொல்லாமலே புரிஞ்சுக்க முடியும். பார்த்திபன் தங்கமான மகனா இருக்கிறதுக்கு உங்க 2 பேரோட வளர்ப்பு தாமா காரணம். அவன் மேல உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும், தண்டனையே கொடுக்க நினைச்சாலும் அதை எனக்கு கொடுங்கம்மா. அவனை மட்டும் தண்டிச்சிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.